எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஆலு சப்ஜி முழுக்க முழுக்க ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைல் ரெசிபி. இந்த உருளைக்கிழங்கு சப்ஜி பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, தக்காளி, அதே போல் திக்னஸ்க்காக கடலை மாவுலாம் கரைச்சி விடணுங்கிற அவசியமே இல்லை. செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். இதே மெத்தடில் நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக எல்லா விதமான தானியங்கள், அதாவது பச்சை பயிறு, கொண்டக்கடலை, பட்டாணி வச்சு இதே மெத்தடில் செஞ்சு பார்க்கலாம். சப்பாத்தி, பூரிக்கு சிம்பிளான டேஸ்டான சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு டேஸ்டான இந்த ஆலு சப்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உருளைக்கிழங்கு சப்ஜி செய்கிறதுக்கு பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் 2ஆக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேகும். இப்போ பெரிய உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணி 2ம், சின்ன உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன். இது ஒரு 5 பேர் நல்லா தாராளமாக சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடக்கூடிய அளவு இருக்கும். குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் நல்லா வேக வைக்கணும். இப்போ வெந்ததுக்கப்புறம் சூடாக இருக்கிறப்பயே உடனே நம்ம இந்த வேக வச்ச தண்ணியை வடிச்சிடணும். இது கூட கொஞ்சம் பச்சை தண்ணியும் கலந்துட்டு கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவு இருக்கிறப்பயே தோல் எடுத்துட்டு பாருங்கள், அப்படி சாதாரண சின்ன கரண்டியால் மசிக்கிறப்பவே உருளைக்கிழங்கு ஈஸியாக மசிக்க வருது பாருங்கள். அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சப்ஜியாக பண்ணுறப்போ ரொம்ப நேரம் போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறதில்ல. அதனால் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருந்தால் தான் இந்த சப்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே கொஞ்சம் ஓரளவு உருளைக்கிழங்கு தெரிகிற மாதிரி நம்ம மசித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த சப்ஜி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே பாருங்கள், 3 பச்சை மிளகாய், நல்லா 1 இன்ச்சுக்கு இஞ்சி, 1 கைப்பிடி பச்சை கொத்தமல்லி, இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைக்க போகிறேன். தண்ணி விடாமல் நான் மிக்சியில் அரைச்சின்னு வரேன். இதை இடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் அப்படியே 1 2ஆக தட்டி எடுக்கலாம். வெங்காயம் பூண்டு இல்லாமல் ஒரு சப்ஜி டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். இப்போ ஒரு கப்பில் ஒரு சின்ன ஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் நல்லா ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுன்னுட்டா சப்ஜி ரெடி. வாணலியில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு திரும்பவும் 1 டீஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பெருங்காயம்லாம் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மல்லி, அதாவது பச்சை கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சியோடைய வாசனையே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்லா சுருள கிளறணும். நிறைய பேர் வெங்காயம் பூண்டு இல்லாமல் இந்த மாதிரிலாம் ஒரு கிரேவி பண்ணுறப்ப நல்லா வாசனையாக இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமான்னு நினைப்பீங்க. நார்த் இண்டியன்ஸ் வெங்காயம் பூண்டு சேர்க்காம சப்ஜி செய்கிறப்ப விரத நாட்களெல்லாம் இந்த மெத்தடில் தான் செய்கிறாங்க. ஓரளவு நல்லாவே ஆயிலில் வதங்கியிருக்கு. இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துட்டு இதுவும் ஓரளவு எண்ணெய் மேலே அப்படி பிரியணும். அந்தளவுக்கு நம்ம சிம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து நல்லா திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள், உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சப்ஜிக்கு தேவையான அளவுக்கு கொதிச்செடுத்து இப்போ தண்ணியும் நம்ம உடச்சி வச்ச அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமும் நல்லா கிளறிட்டு தேவைப்பட்டால் இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த மசாலா கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இன்னொரு 1/2 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். எப்போதுமே இந்த மாதிரி தான் நம்ம கிளறிட்டு போதுமான அளவு தண்ணி விடணும். ரொம்ப அதிக அளவு தண்ணி விட்டுட்டா நம்ம முன்னாடி சேர்த்த அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், அந்த பச்சை கொத்தமல்லி எல்லாம் வாசனையெல்லாம் கம்மியாக போய்டும், டேஸ்ட்டு கம்மியாகிடும். அதனால் ரொம்ப பார்த்துட்டு தான் தண்ணி விடணும். அங்கங்கே ரொம்ப பெருசாக உருளைக்கிழங்கு இருந்தால் கரண்டியால் 1 2ஆக உடச்சி விட்டுக்கணும். இது கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசால் பொடி போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக அடுப்பு நிறுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசூரி மெத்தியை கொஞ்சம் கையில் க்ரஷ் பண்ணி அப்படி தூவுனா மாதிரி போட்டுடலாம். தேவைப்பட்டால் இன்னுமே கொஞ்சம் கொத்தமல்லியும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சப்பாத்தி, பூரிக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு சிம்பிளான ஒரு கிரேவி இருக்கவே முடியாது. இந்த வீடியோ பார்த்த உடனே உருளைக்கிழங்கு சாப்பிட்ற அத்தனை பேருமே இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பூரி கூட இந்த சப்ஜி வச்சு சாப்பிட்றேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் நார்த் இந்தியா நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அங்கே எப்படி சாப்பிட்டனோ அதே டேஸ்ட்டு எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.